Dynamic Education Channel Standard 10th சப்ஜெக்ட் தமிழ் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 25 அதுக்கான பப்ளிக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்சைடு கொஸ்டின்ஸ்க்கான லைவ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் போட்டுட்டு பாருங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒன்னோட எத்தனை கரெக்டாக அப்படின்றத சொல்லுங்கள். ஆன்சர் கீ செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி இன்மையிலும் விருந்து. செகண்ட் ஒன் ஆப்ஷன் சி நடித்தல் நடிப்பு. தேர்ட் ஒன் வந்து ஆப்ஷன் சி உருவகம். ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் ஏ செப்பல். ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி வலிமையை நிலைநாட்டல். உங்களுக்கு டைம்லாம் கரெக்டாக பத்துனுதா, கரெக்டாக 3 hours யூஸ் பண்ணிங்களா அப்படின்றது கரெக்டாக சொல்லுங்கள். எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்றது கரெக்டாக சொல்லுங்கள். சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் டி சருகும் சண்டும். செவன்த் ஒன் ஆப்ஷன் ஏ கருணையின் எலிசபெத்துக்காக. சரியா? எயித் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது வினைத்தொகை. நைன்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 10th ஒன் ஆப்ஷன் பி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். 11th ஒன் ஆப்ஷன் சி 3 நாள். அப்புறம் பாடலை பின்வரும் வினாக்கள்னு கேட்டிருக்காங்க. 12th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி பரிபாடல். ஓகேவா? நெக்ஸ்ட் 13th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ உரு அரி உந்து, அதாவது உந்து வலி. 14th ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி அடுக்கு தொடர். 15th ஒன் வந்து ஆப்ஷன் சி கிறந்த யார். ஓகே, ஓவராலாக அடுத்தடுத்த பார்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி எழுதியிருக்கீங்க, ஓரளவுக்கு நம்ம ரிப்பீட்டட் போட்டது வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓவராலாக அந்த இன்சைடு 1 marks நம்ம போட்டது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, அந்த நம்ம லைவ் கிளாஸஸ் எடுத்தது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன்னோட எத்தனை கரெக்ட் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கிலீஷுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து லைவாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ இதற்கான PDF லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக்கெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் கீ வந்தது அப்படின்னா அந்த இலக்கண குறிப்பு பகுப்பது உறுப்பு எல்லாம் நம்ம கீழே செக் பண்ணிடலாம். தேங்க்யூ.